வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஒரு 10 பேர் மட்டும் மேடைக்கு வாங்க தயவு செய்து. 7, 8, 9, 10 இல்ல 10 பேரு இல்ல 10 பேரு இத 10 பேர் உங்க ஊர்ல இல்ல இது 100 பேரு. ஒரு நிமிஷம் புழுதியை கிளப்பிட்டு அண்ணாச்சி ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? நீங்க சொன்னது 7, 8, 9 படிச்ச மாணவிகள் சொன்னீங்க. மாணவிகள் தானே சொன்னீங்க? மாணவ மாணவிகள் அதெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்காங்க. என்ன எண்ணிக்கையில கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி போச்சு. இதான் உங்க ஊர்ல 10? சரி ஒரு நிமிஷம் அமைதி. இவ்வளவு பேர் நின்னீங்கன்னா ராஜா கேள்வி கேட்க முடியாதா? கரெக்டா ஒரு 10 பேர் நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரியாமா? இல்ல இங்க வரு இது முதல்ல ஒரு 10 நிமிஷம் தான். அப்புறம் இன்னும் கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. அப்பப்ப நீங்க வந்தா போதும். சரியாமா? ஒரு 10 பேர் மட்டும் வந்துட்டு நல்ல பிள்ளைகளா மத்தவங்க கீழே ஓடிடுங்க. அண்ணா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு 10 பேரை விட்டுட்டு மத்தவங்க அப்படி அனுப்பி விடுங்க. அடுத்த கேள்விக்கு மேடை ஏற்றுவோம். சரியா? சத்தப்படாதீங்க. சின்ன பிள்ளைல மெதுவா அனுப்புங்க. தம்பி அன்பா அப்படி மெதுவா அழகா முன்னால உட்காருங்கம்மா. நான் கூப்பிடுறேன். ரெண்டாவதுமா அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. நிறைய விடுகதைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா பரிசு காத்திருக்கு. அடுத்த ரவுண்ட் நீங்க வாங்க. என்ன 10 பேர் மட்டும் போதும். இது சும்மா முதல்ல ஒரு சின்ன கேள்விதான். அடுத்த ரவுண்டுக்கு நீங்க 10 வரணும். அப்படி வாங்க. விடிய இன்னைக்கு 10 பேரை மேலே ஏற்றிட வேண்டியதான். ரைட் பாப்பா அப்படி முன்னால வந்துருங்கம்மா. அந்த 10 பேர் மட்டும் முன்னால வாங்க. அப்படி அழகா வரிசையா நில்லுங்க டக்கண்ணா. அப்படி ஒருத்தரை மறைக்க மற்ற குழந்தைகள் அப்படி ஓரமா போயிருங்க. சரியாமா? நல்ல இதான் உங்க ஊர்ல வரிசையா நிக்கிறதா? இல்ல இப்படி வாங்க. ஒரு பொண்ணு இங்க 10 பேர் அப்படியே வருவீங்களா? இல்ல இங்க வா. இப்படி நில்லு. முன்னால வாமா. அப்படி வாங்க. நீ பாப்பா வாமா. தம்பிங்க வா. கண்ணா வீட்டு மளிகை சாமான் அப்புறம் வாங்கலங்க வா. இந்த பக்கம் வா. அப்படி நில்லுங்க. அழகா நிக்கிறாங்க. பரவாயில்ல. அதாவது மேடைக்கு 10 பேர் வாங்க அப்படின்னு 100 பேர் ரொம்ப ஆர்வமா வந்தீங்க. அதனால கண்டிப்பா கோவில்பட்டி மண்ணுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு வாட்டி இங்க இருந்து கை தட்டிடலாமா? நீங்களும் தட்டுங்க. ஏன்னா வரும்போது ஒரு பையன் கேட்டான். அதோ ஒன்னாச்சு டிவியில கேள்வி கேட்ட மாதிரிலாம் இங்க கேள்வி கேட்க முடியாது. நாங்கெல்லாம் யார் தெரியுங்களா? கோவில்பட்டிக்காரங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் டான் சொல்லுவோம் அப்படின்னா. அப்ப என்ன ஏதோ ஒரு கேள்வி கேட்போமான்னு தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதல்வர் யாரா அப்படின்னு டான் அப்படின்னா. அந்த மாதிரி பயங்கர புத்திசாலிகளா இருப்பாங்க போல இருக்கு. இப்ப அங்க இருந்து நம்ம ஆரம்பிப்போமா? இங்க இருந்து ஆரம்பிப்போமா? ஏம்ல பயப்படுற? பயப்படாத. இங்க இருந்தே ஆரம்பிக்க. ஆமா இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய பாப்பா வந்த பாப்பா இருக்க. பாப்பா முன்னாலாமா. உன் பேர் என்ன கண்ணா? ஒரு மைக் ஒன்று கொடுங்க. இன்னொரு மைக் ஒன்று எடுத்துவாங்க. பாப்புங்க வாங்கம்மா. கொடுங்க. நல்லா இருக்க மைக்கு. சவுண்ட் செட்டுக்கார் யாருன்னு? வெங்கடேஷா. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. பாப்பு மைக் எப்படி வைக்கணும் என்னமா? சார் அவங்க பேர் என்னமா? முத்துரதி. முத்து ரதி. முத்து அப்படின்னா நம்ம முத்து தூத்துக்குடியா? முத்துனா தூத்துக்குடியா? இரேன் வாட்டன கேட்டனா? இங்க தானே பேசிட்டு இருக்கேன். நல்ல பாப்பா திரும்பி இல்லைங்க. முத்து ரதி. முத்துன்னா ஏதாவது ரதினா என்னம்மா? அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? எங்க தாத்தா பேரு முத்தையா, அதனால முத்து. சரி. நான் அழகா இருக்கனால ரதி. நான் சொல்லல பயங்கர புத்திசாலிகளா இருப்பாங்கன்னு. தாத்தா பேரு என்ன முத்தையாவா? அதனால முத்து. பாப்பா அழகா இருக்கிறதுனால ரதி. அப்ப எனக்கு என்னமா பேர் வைக்கலாம்? தெரியாது. சகதின்னு வச்சிருவோமா? கருப்பா இருக்கிறதுனால என்ன? எப்படியே வச்சுட்டு போயா. என்கிட்ட கேள்வியே கேளு. என்னமா? சரி முத்து ரதி என்ன படிக்கிறீங்கம்மா? 8th படிக்கிறேன். 8ஆ? தமிழ்ல டான்னு 10ன்னு சொல்ல வேண்டியதானம்மா? 8ஆ? மாத்திட்டாங்களா இப்போ? 8னா 10 தானடா? எங்க சுண்டல் இருக்கிற மாதிரியே சத்தம் போடுறான். 8 அப்படின்னு. சரிங்கண்ணா. முத்து தேவி ரதியா? முத்துரதி. 8 படிக்கிறீங்க. உங்க ஸ்கூல்ல வந்துமா தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துப்பல? என்ன பாட்டுமா அது? தமிழ் தாய் வாழ்த்தா? ஆமா. எழுதுனவங்கிட்ட தான் கேட்கணும். அதை எழுதுனவங்கிட்ட கேளு. ஏன்டா வந்து கேட்கா? என்னமா? இல்ல அவங்க இந்த எழுதி போடும்போது நீ படிச்சிருப்பார்ல? அவங்க எங்க எழுதி போட்டாங்க, நான் எங்க படிச்சேன்?
அவங்க எங்க எழுதி போட்டாங்க, நான் எங்க படிச்சேன்? உங்க ஸ்கூல் பேர் என்னம்மா? நாடா ஸ்கூல். ஏன் அது நல்ல ஸ்கூல் ஆச்சப்பா. உங்க மிஸ் பேர் என்ன? எந்த மிஸ் பேரு? இல்ல அந்த பாட்டு எழுதி போடாத மிஸ் பேர் என்ன? அது தெரியாதுல. மிஸ் பேரே தெரியாதா? நானும் தெரியாம கேட்ட போல இருக்கு. சரிம்மா, தமிழ் தாய் வாழ்த்து என்ன பாட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தமிழ் தாய் வாழ்த்து என்ன பாட்டு? இந்த ஜனகன மனகன. இந்த ஜனகன மனகன 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 என்ன பாட்டா? பாத்தீங்களா, தமிழ் தாய் வாழ்த்து ஜனகன மனகன மனகன. சரி, அப்ப இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியும் பாப்பா? நீ மாமா அப்படியே நின்னுங்க, மைக்கு பாப்பாட்ட கொடுங்க. தமிழ். இப்படி இப்படி. உன் பேர் என்னம்மா? நித்யா. இல்ல அங்க சொல்லு. கு நித்யா. அதுக்கு 6 ரூபாயா? கு நித்யா. உங்க அப்பா பேர் என்னம்மா? குமார். ஏ குமாரன பொண்ணா நீ? ஆமா. ஏ குமார் நல்லா இருக்காரப்பா? நல்லா இருக்காங்க. எங்க ஊர் பேர் தர வந்துட்டாரா? ஜோதிலிங்கத்துல நல்லா இருக்காங்க. இங்கதான் இருக்காரா? அப்ப நான் வேற குமார சொல்லிட்ட உங்களுக்கு. சரிம்மா, பாப்பு, தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னா என்ன பாட்டுமா? தமிழ். தமிழ் நாட்டு. தமிழ்நாட்டு பாட்டு. பாட்டா? தமிழ் தாய் வாழ்த்து என்ன பாட்டுமா? ஜனகன மனகதி. ஜனகன மனகதி. நீ எந்த ஸ்கூல்ல படிக்க? லட்சுமி மேல்நிலை பள்ளி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பள்ளிக்கூடமா இருக்கு போல இருக்க. சரி பாப்பா, நீங்க வாங்கம்மா, அந்த மைக் இப்படி வாங்கிடுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கார்த்திகா லட்சுமி. இப்படி திரும்பி நில்லுங்க, நல்லா அங்க பாரு. கார்த்திகா லட்சுமியம்மா. சரி பாப்பா, உங்களுக்கு தெரியுமா தமிழ் தாய் வாழ்த்து என்ன பாட்டுமா? நீராடும். அந்த பாப்பாவுக்கு ஒரு வாட்டி நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. நீ எந்த ஸ்கூல்ல படிக்கமா? கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கேன். எங்கம்மா? கேர்ள்ஸ் ஸ்கூல்ல. அந்த ஸ்கூலுக்கு தயவு செய்து ஒரு வாட்டி கை தட்டுங்க. ஆமா, உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துனா உண்மையிலே பாப்பா மாதிரி ஜனகன மனகன இப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம முதல் முறையா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பாப்பா, நீராறும் கடலுடுத்த. நீ சும்மா இல்ல, நீ நல்ல பாப்பா திரும்பி இல்லமா, திரும்பி இருந்து இந்த பாட்டுல இருந்து ஒரு 2 வரி அழகா பாடினா உனக்கு ஒரு பரிசு. சரியா? நீராடும் கடலுடுத்த நிறமணந்தை தெகிலொழுகும். என்ன எழுகும்? தெகிலொழுகும். நல்ல நல்ல மைக்கு பக்கத்துல வச்சுட்டு பாடு இன்னொரு வாட்டி. தெகிலொழுகும். அதை மட்டுமா பாட சொன்னேன்? முதல்ல இருந்தே பாடு. நீராறும். கடலுடுத்த. முதல்ல இருந்து பாருனா, இடையில இருந்தே பாடிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து ஆரம்பி. நீராறும். கடலுடுத்த நிறமணந்தை தெகிலொழுகும். நீராறும். முதல்ல இருந்து ஆரம்பி. உன் பாட்டில் ஒரு சிறு பிழை இருக்கிறது. சரியா? ஆரம்பிங்க. நீராடும் கடலுடுத்த நிலமணந்தை தெகிலொழுகும். சீராடும். பின்ன வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். நீ நல்லா திரும்பி நில் பாடுமா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை தெகிலொழுகும். என்ன ஒழுகும்? தெளிலொழுகும். தெளில் ஒழுகும். தெளில எழிலமா? எழில் ஒழுகும். அழகா பாடினாங்க. அடுத்த வரி வாங்க. சீராரும். சீராரும். எல்லாரும் சும்மா இருந்து சொன்னோம்ல, சவுண்டே வரி. நீ நல்லா திரும்பி நில்லுமா. நல்ல படிக்கிற பிள்ளை எடுத்து பின்ன வந்து பாட்டை மாற்றி சொல்லி கொடுத்துருக்கான். அமைதியா இல்ல. நீ பாடுமா. சீராரும். மைக்க பக்கத்துல புடி. சீராரும். சீராரும். கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஏன்னா அதான் எடுத்தோம்ல. ஜீராரும். உன் கூட வந்து நாளை ஜீராரும். எனக்கே பாட்டு மறந்து போச்சையா. சரிப்பா. சீராரும். ஸ்கூல்ல படம்போது தான் ஞாபகம் வரும், இப்பெல்லாம் வராது. அப்ப வா, நம்ம உங்க ஸ்கூலுக்கு போவோம். எங்க ஸ்கூல் பூட்டி இருக்கும். பூட்டி இருக்குமா? ஆமா. வெளியே நின்று பாடுவோம். வாசல் நின்று. வாசல் நின்று பண்ணாலும் வராது. வாட்ச்மேன் வந்துட்டு வரும். சரிம்மா. இந்த பாட்டை பாப்பா தெரிஞ்ச அளவுக்கு அற்புதமா பாடியிருக்கா. இந்த பாட்டை தப்பு இல்லாம பாடக்கூடியவர் யார்? இந்த பாப்பா நான் பாடுறமியா அப்படின்னு வந்திருக்க. இருல கூப்பிடுறேன். ஜனக நம்ம என்னன்னு சொல்லிவிட்டு நான் பாடுறேன். நல்லா திரும்பி இருக்க பார்த்து பாடுமா. பாப்பா பேர் என்னமா? பவித்ரா. பவித்ரா. ஆமா, அதாவது இந்த பாட்டை தவறு இல்லாமல் நான் பாடுகிறேன், கோவில்பட்டியின் மானத்தை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு களத்துல குதிச்சிருக்காப்ல நம்ம பவித்ரா. பவித்ரா ஆரம்பிமா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் பிறந்த திராவிடல் திருநாடும். போதும் பாப்பா. அந்த பாப்பா கை தட்டுங்க, தயவு செய்து கை தட்டுங்க. ஒரு பரிசு ஒண்ணு தூக்கிட்டு வாங்க இந்த பக்கம்.
ஒரு அற்புதமான பரிசு நம்ம பாப்பாவுக்கு. இந்த பாட்டை இன்னும் ஒரு 5 பேர்கிட்ட கேட்பேன். யாரெல்லாம் தப்பு இல்லாம பாடுறீங்களோ அவங்களுக்குலாம் பரிசு இருக்கு. ஏல இரு, நீ சனகணமன பாட சொல்லணும்னே இருன்னு சொல்லுதோம்ல. இது வந்து நம்ம இப்போ ஹையர் குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் சார்பாக ஒரு அற்புதமான பரிசு நம்ம பவித்ராக்கு உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல்களுக்கு இடையே வழங்கப்படுகிறது. தேங்க்ஸ்னு சொல்லியோ, நன்றின்னு தமிழ சொல்லிடுமா? சொல்லு நன்றி. நன்றி. சரி, அடுத்து யாரா அந்த பாட்டை பாடுறது? உனக்குள்ள அந்த வாய்ப்பு போயிடுச்சு. சரி, இருந்தாலும் ரொம்ப ஆசைப்படுற பாடுமா. நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராடும் வதனம் என திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிநடல் திருநாடும். போதும், அந்த 3வது வரி மட்டும் சரியா பாடி உனக்கு பரிசு காத்திருக்கு. தெக்கனமும் அதிசிறந்த திராவிநடல் திருநாடும். அந்த 3வது வரியை விட்டும் இன்னொரு முறை பாட முடியுமா? தெக்கனமும் அதிசிறந்த திராவிநடல் திருநாடும். பூ போல போய் முன்வரிசையில் உட்காந்துக்குமா. அடுத்த பாப்பா யார்? ரொம்ப இல்லைங்க பாவலியே. நீ போலாமா? நீ போய் வீட்டில் உட்காந்துக்க என்னமா? இல்ல இல்லைங்க எங்க உட்காரு. வாங்க. சீராரும் கடலொடுத்த நிலமடன் சீராரும். என்னம்மா மதன்னு பாட்டா? மதன் பாடுறியா? முதல்ந்து பாடட்டுமா பாப்பா? பாடுமா. நீராரும் கடலுடுத்த நிலமடந்த சீராரும். முதல்ந்து பாடுறியாமா? வா, முதல்ந்து பாடு. எத்தனை வாட்டி நீ பாடுற? பாடிட்டு அப்புறம் அடுத்த மாசம் வந்து வாங்கிடுறேன் ஓட்ட. நீ பாடுறியாமா? வா, நீ பாப்பா அந்த பக்கம் வந்துருமா? இல்ல வா, நான் அப்படி முன்னால போய் உட்காந்துக்கணுமா? நீங்க உங்க பேர் என்னமா? கிருத்திகா. கிருத்திகா. கிருத்திகா அப்படின்னா உன்னுடைய கீர்த்தி கோவில்பட்டி முழுவதும் பரவ என்னுடைய வாழ்த்துக்கள். சரியாமா? நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th. 8th? தமிழ்ல சொல்லல, இங்கிலீஷ்